ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கொரியன் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸோட பேர் ஹவ் ஐ ஹேட் யூ. இல்லை தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சீரிஸோட பேர் மெத்தட் டு ஹேட் யூ இல்லையே. ஹவ் ஐ டோன்ட் லைக் யூ, வே டு டிஸ்லைக் யூ, த வே ஐ ஹேட் யூ. ஓகே, இந்த சீரீஸை ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு பேர் சொல்லுது. நான் ஹவ் ஐ ஹேட் யூ அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பனிங் சீன்லேயே ஹீரோயின் மிரியை காட்டுறாங்க. மிரி அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டேசம் கூட பேசிகிட்டு இருக்காங்க. நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா, நீ இல்லாமல் நான் தனியாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி மிரி கேட்க, அதுக்கு டேசமும் நான் இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்காக தானே ஸ்பெயினுக்கு போகிறேன், கூடிய சீக்கிரமே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்ல மிரி டாசம ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு காட்டுறாங்க. மிரி ஹை ஸ்கூல் படிக்கிறதுக்காக புதுசா ஒரு ஸ்கூலுக்கு வராங்க. மிரி இன்ட்ரோவர்ட்டா, அதனால அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க கஷ்டமா இருக்கு. அப்பதான் டாசம் மிரி கிட்ட வந்து பேசுறாங்க. இதனால ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, ரொம்பவே க்ளோஸ் ஆன பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இப்படியே ஹை ஸ்கூல் முடிய ரெண்டு பேருமே ஒன்னா காலேஜ் போறாங்க, ஆனா வேற டிபார்ட்மெண்ட். இப்படியே ஃபிளாஷ்பேக் முடியுது. இதுல இருந்தே மிரியும் டாசமும் எவ்வளவு க்ளோஸ்னு நமக்கு புரியுது. நெக்ஸ்ட் சீன்ல மிரி ஒரு கஃபேல பார்ட் டைம்ல ஒர்க் பண்றதுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. அதுல செலக்டும் ஆகுறாங்க. அப்படியே மிரி இன்டர்வியூவை முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்றாங்க. அந்த இடத்துல ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே மூணு பேரா பிரிஞ்சு ஒரு ப்ராஜெக்டை செய்ய சொல்றாரு. டீம்ல இருக்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கதையை யோசிச்சு அதை படமா வரைஞ்சி அனிமேஷன்ல பிரசன்ட் பண்ணணும். இதுதான் அந்த ப்ராஜெக்ட். இப்படி ப்ரொஃபசர் சொல்லி முடிச்ச உடனே ஒரு சீனியர் வந்து மிரியை கூப்பிட்டு நீ என்னோட டீம்ல ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையனையும் இன்வைட் பண்றாரு. அவனோட பேரு டேகாங். ஆனா டேகாங்குக்கு அந்த சீனியர் கூட சேர்றதுல எந்த விருப்பமும் இல்லை. அதனால அங்கிருந்து போக ட்ரை பண்றாரு. அப்ப சீனியர் இந்த ப்ராஜெக்ட் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியம்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு டேகாங்க பிடிச்சி தயவு செஞ்சு இந்த டீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல டேகாங்க ஒத்துக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரம் ப்ராஜெக்ட பத்தி பேச சீனியர் நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோயின் அப்படின்னு டேவியும் மிரியும் சொல்ல டே கடுப்பாகி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. மிரியும் டே பின்னாடியே போய் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேட்க டேயும் மிரி கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்க ஒத்துக்க மிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா காலேஜ்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் டே தான். இப்ப காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு மிரி கஃபேக்கு போறாங்க. கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு பிரேக் டைம்ல அவங்களோட ஃப்ரெண்ட் டேசம்க்கு கால் பண்ணி இன்னைக்கு அவங்க டே கூட ஃப்ரெண்ட் ஆனதை ரொம்பவே ஹாப்பியா சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் டேசம் கூட பேசிட்டு போனை வச்சதுக்கு அப்புறமா மிரி அவங்களோட ப்ராஜெக்டுக்காக அவங்க வரைய போற கதையில இருக்க ஹீரோ எப்படி இருக்கணும்னு வரைஞ்சிட்டு இருக்காங்க. அதை முழுசா வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பின்னாடி ஒரு கஸ்டமர் வந்து நிக்க மிரியும் திரும்பி பார்த்தா அந்த கஸ்டமர் இப்ப வரைஞ்சாங்கல்ல அந்த டிராயிங்ல இருக்க ஹீரோ மாதிரி அப்படியே இருக்காரு. மிரியும் அவரை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் அவர் காஃபி குடிச்சிட்டு கிளம்புற வரைக்கும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா அவரும் கிளம்ப மிரியும் கிளம்ப அந்த கஸ்டமர் அவரோட பேரு யுன்டே ஹீரோயினை பார்த்து நீங்க இந்த பக்கம் தான் போறீங்களா, நானும் இந்த பக்கம் தான் போறேன், வாங்கல நம்ம ஒன்னா போலாம் அப்படின்னு ஹீரோயினை கூட்டு போறாரு. பேசிட்டே நடந்து போறப்பதான் தெரியுது யுன்டேவும் ஹீரோயினோட காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருக்காராம். இப்படியே கொஞ்ச நாள் யுன்டே கஃபேக்கு வர்றது, காஃபி குடிக்கிறது, ஹீரோயின் கூட ஒன்னா வீட்டுக்கு போறது, இப்படியே ரொட்டீனா நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள் அப்புறம் ஹீரோயின் காலேஜ் கேன்டீன்ல உட்காந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. யுன்டேவை பத்தி கனவு கண்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த டே என்ன சாப்பிடாம கனவு கண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் உன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் மிரி நோட் பண்றாங்க இந்த முட்டை இருக்கு இல்லையா, அதுல இருக்க எல்லோ பார்ட்டை மட்டும் விட்டுட்டு வெள்ளைய மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காரு டே. அப்படியே இந்த சைடு பார்த்தா ஹீரோயினுக்கு வெள்ளை பார்ட்டு பிடிக்காதான், எல்லோவை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை நோட் பண்ணிட்டு ஹீரோயின் டே கிட்ட நம்ம 2 பேரும் ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்க டேவும் ஒத்துக்க அன்னிலேருந்து ஹீரோயினும் டேவும் ஒன்னா கேன்டீன்ல லஞ்ச் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக வழக்கம் போல யுன்டே கஃபேக்கு வந்திருக்காரு. ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ ஸ்பெயினுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட யுன்டே நானும் ஏற்கனவே ஸ்பெயினுக்கு போயிருக்கேன், அது ரொம்பவே அழகா இருக்கும், எனக்கு பிடிச்ச பொண்ணோட ஒரு நாள் நான் திரும்பவும் அங்க போனோம் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் யுன்டே மறைமுகமா அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்றத நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் டே சீனியர் 3 பேரும் சரக்கு அடிச்சுட்டே ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப சீனியர் ஹீரோயினோட டிராயிங் எல்லாம் பார்த்து இது எல்லாமே ரொம்பவே சுமாரா இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோயினோட தோல்ல கை போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆக சீனியர் ட்ரை பண்ணிட்டு இருக்க குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு டே வர இதனால கடுப்பான சீனியர் உனக்கு நான் கொஞ்சம் சரக்கு ஊத்தட்டா அப்படின்னு சொல்லி அதை வேணும்னே டே மேல ஊத்தி அவர் அதை கழுவிட்டு வரன் வாஷ்ரூம்க்கு போன கேப்ல சீனியர் மறுபடியும் ஹீரோயின் கிட்ட பிட்டு போட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினோட பர்மிஷனே இல்லாம சீனியர் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா வர ட்ரை பண்ண பின்னாடி வந்த டே சரக்கு எடுத்து மொத்தமா சீனியரோட தலையிலேயே ஊத்தி விட்டுடுறாரு. இதனால சீனியர் கடுப்பாக டேக்கும் சீனியருக்கும் கை கலப்பாக நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் டேக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க அடிப்பட்ட இடத்துலலாம். எதுக்காக இப்படி பண்ணேன்னு ஹீரோயின் கேட்க என்னதான் இருந்தாலும் சீனியர் பண்ணது தப்பு தான், நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு டே சொல்றாரு.
அப்படியே கொஞ்ச நேரம் ஹீரோயினும் டேவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டாசமை பத்தி சொல்லிட்டு அதோட அவங்களோட ஒன் சைட் லவ்வான யுன்டேவை பத்தி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க டேக்கு ஹீரோயின் மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கா, அவர் ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கஃபேக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு யுன்டே கிட்ட அவங்க மனசுல இருக்கிறத சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போறாங்க. இன்னொரு சைடு வீட்டுல இருக்க ஹீரோ அவரோட பேக்கை செக் பண்ணி பார்த்தா ஹீரோயினோட ஒரு டிராயிங் புக் இருக்கு. சரி அது திருப்பி ஹீரோயின் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. மறுபடியும் இந்த சைடு ஹீரோயினை காட்டுறாங்க. யுன்டே கிட்ட காஃபியை கொடுத்துட்டு அவங்க மனசுல இருக்கிறத சொல்லலான்னு வரப்போ அந்த இடத்துக்கு டாசம் வராங்க. டாசமா பார்த்த உடனே ஹீரோயின் ஓடி போய் கட்டி பிடிச்சுப்பாங்கன்னு பார்த்தா யுன்டே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. இப்பதான் டாசம் ஹீரோயினை பார்த்து நானும் யுன்டேவும் கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்பெயின்ல மீட் பண்ணோம், அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கண் கலங்கி நின்னுட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு டே வராரு. டேவை பார்த்துட்டு டாசம் யார் இவருன்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, நான் உன்கிட்ட சொன்னால ஒரு பையனை ஒன் சைடா லவ் பண்றேன்னு அது இவன் தான் அப்படின்னு ஹீரோயின் டேவை சொல்லிடுறாங்க. இப்படி சொன்ன உடனே என்னடா இது இப்படி சொதப்பிட்டோமேன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு அங்கிருந்து போக ட்ரை பண்ண டக்குன்னு டே ஹீரோயினோட கையை பிடிச்சி நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு டாசமும் யுன்டேவும் ஹாப்பி ஆகுறாங்க, ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்றத பார்ட் 2ல சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்ட் 2க்காகலாம் வெயிட் பண்ணி கஷ்டப்பட வேணாம், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க போதும். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் டேவோ தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் டே கிட்ட என்ன மன்னிச்சிடு, இந்த மாதிரி நடந்தது அதனால தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்ல வர. டக்குன்னு டே நீ எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், எனக்கு எல்லாமே புரிஞ்சுது, அதோட எனக்கு உன் மேலே எந்த கோவமும் கிடையாது, நம்ம வேணும்னா டாசம் முன்னாடி மட்டும் கப்பல் மாதிரியே நடிக்கலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயினும் இது நல்ல ஐடியாவா இருக்கு, நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல டாசம் ஹீரோயின் கிட்ட நீ நானு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாருமே சேர்ந்து வெளியே போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினாலையும் அதை அவாய்ட் பண்ண முடியாம 4 பேருமே சேர்ந்து ஒரு படத்துக்கு போறாங்க. ஒரு சைடு டாசமும் யுன்டேவும் கட்டி பிடிச்சிட்டு படம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஹீரோயினும் டேவும் குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸ்ல உட்காந்து தான் படம் பார்த்துட்டு இருக்காங்க. படம் முடிஞ்சு 4 பேரும் வெளியே வர டாசம் ஹீரோயின் கிட்ட எதுக்காக நீங்க 2 பேருமே கை கோத்துட்டு வர மாட்டீங்க அப்படின்னு கேட்க உடனே டே நாங்கள் 2 பேரும் நேற்று தானே ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணோம், அதனால் நாங்கள் கையெல்லாம் கோத்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனை சமாளிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் 4 பேருமே சாப்பிட்றதுக்கு போக யுன்டே டாசம்க்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. இதை ஹீரோயின் ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட சுச்சுவேஷனை பாருங்களேன், அவங்க ஒன் சைடாக லவ் பண்ண பையன் வேற ஒரு பொண்ணுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அது யாரோ ஒரு பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா டாசமும் யுன்டேவும் அப்புறம் பார்க்கலான்னு அங்கேருந்து கிளம்பி போக ஹீரோயின் டே கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் இப்படி புட்டுங்கன்னு போயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் அழுதுட்டே சொல்ல இதை கேட்ட டே நீ எந்த அளவுக்கு சீக்கிரமா மூவ் ஆன் ஆகுறியோ அதுதான் உனக்கு நல்லது, இல்லைன்னா நீ ரொம்பவே கஷ்டப்படுவ அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் டே சொல்றது தான் கரெக்ட்னு யோசிச்சு கூகுள்ல போயிட்டு வேஸ் டு ஹேட் யுவர் க்ரஷ், அதாவது உங்களோட க்ரஷ்ஷை வெறுக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ண ஹீரோயின் சரி ஓகே யுன்டேக்கு அடிக்கடி கஃபேக்கு வர பழக்கம் இருக்கு, நம்ம முதல்ல கஃபே வேலையிலேருந்து ரிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா யுன்டேவை நம்ம அடிக்கடி மீட் பண்ண வேணாம், அதுக்கப்புறம் அவரை மறக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் கஃபே ஓனர் தாத்தாவை மீட் பண்ண ஹீரோயின் நான் இந்த வேலையிலேருந்து ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்ல இதை கேட்ட ஓனர் தாத்தா என்னோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, நானே இந்த கஃபேவை கொஞ்ச நாளைக்கு நீ மெயின்டைன் பண்ணுறியான்னு கேட்கலான்னு பார்த்தா நீயும் இப்படி பண்ணுறியேம்மா அப்படின்னு சோகமா சொல்ல அவரோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் ரிசைன் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. வேற வழி இல்லாம கஃபேக்கு வந்தா இந்த யுன்டேவும் சும்மா இல்லாத டெய்லியுமே கஃபேக்கு வந்து காஃபி குடிக்கிறதையே வழக்கமா வச்சுட்டு இருக்காரு. ஹீரோயினும் யுன்டேவை வெறுக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இது பத்தாதுன்னு ஒரு நாள் யுன்டே ஹீரோயின் கிட்ட டாசமோட பர்த்டே வருது, நீ அவகிட்ட என்ன கிஃப்டா வேணும்னு கேட்டு என்கிட்ட சொன்னா நான் அதை சர்ப்ரைஸா கொடுத்து அசத்திடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் உள் கஷ்டத்தை உள்ளே வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல டே ஏதோ ஒரு காமிக் புக்கை வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. அது ஒரு லிமிடெட் எடிஷனா நைட் எல்லாம் கடவாசல்லே உட்காந்து இருந்தாதான் அந்த காமிக் புக் கிடைக்குமா. இதை பத்தி டே ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் நீ எதுக்காக தனியா போய் வெயிட் பண்ற, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி டே கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்படியே வெயிட் பண்ணிட்டே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் தான் பேசியிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் வாயிலிருந்து வந்த எல்லா வார்த்தையுமே யுன்டேவை பத்தி தான் இருக்கு. இதனால ஒரு பக்கம் ஹீரோவுக்கு கடுப்பானாலுமே
பொறுமையா அதை உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் அப்புறமா ஹீரோயின் சுத்தி முத்தி பாக்குறாங்க. எல்லாருமே போர்வையை போத்திட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் கிட்டயும் டே கிட்டயும் எந்த போர்வையும் இல்ல. இதனால ஹீரோயினும் பக்கத்துல இருக்க கடையில போய் போர்வை இருக்கான்னு பார்க்க கடைசியா ஒரே ஒரு போர்வை தான் இருக்குன்னு அவங்க சொல்ல அதையும் ஹீரோயின் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த ஒரே போர்வையை 2 பேருமே ஷேர் பண்ணி போத்திட்டு நைட் எல்லாமே வெயிட் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் டாசமும் பேசிட்டு இருக்க ஹீரோயின் டாசம் கிட்ட உனக்கு பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்க உடனே டாசம் நம்ம 4 பேருமே ஒன்னா சேர்ந்து காட்டுக்கு கேம்பிங் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் காலேஜ்ல இருக்காங்க. 2 பொண்ணுங்க வந்து ஹீரோயின் கிட்ட நீயும் டேவும் லவ் பண்றீங்களான்னு கேட்க ஹீரோயின் இல்லைன்னு சொல்ல அந்த 2 பேர்ல ஒரு பொண்ணு என்னையும் டேவையும் பேச வைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் டேக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கஃபேக்கு வரியான்னு சொல்ல இதை கேட்டு டே சந்தோஷப்படுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் அவரை வெளியே கூப்பிட்டுருக்கான்னு குஷியா டே அந்த இடத்துக்கு வந்தா அந்த இடத்துல ஹீரோயின் கூட இன்னொரு பொண்ணு இருக்கா. 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி எரிஞ்சிட்டு இருந்த டேயோட முகம் அப்படியே சுருங்கி போயிடுது. இதை கவனிக்காத ஹீரோயின் அந்த பொண்ணையும் டேவையும் ஒருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. டேவும் டக்குன்னு ஹீரோயினை பார்த்து உன்னோட ஷிஃப்ட் ஆரம்பிக்க போது நீ வேலையை பார்ப்போம் நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு ஹீரோயினை அமுச்சு வச்சிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல டாசம் ஆசைப்பட்ட மாதிரி டாசம் யுன்டே ஹீரோயின் டே 4 பேருமே கேம்பிங் வந்திருக்காங்க. கேம்பிங்ல 4 பேருமே ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டே மட்டும் ஹீரோயினை அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஹீரோயின் எவ்வளவோ பேச ட்ரை பண்றாங்க ஆனா டே பேசுற மாதிரி இல்ல. கடைசியா ஹீரோயின் டே கிட்ட நேத்து அந்த பொண்ணு கூட டேட்டிங் எப்படி போச்சுன்னு கேட்க ஹீரோ அதுக்குமே பதில் சொல்லல. கொஞ்ச நேரம் அப்புறமா 4 பேருமே சேர்ந்து ட்ரூத் ஆர் டேர் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப மாத்தி மாத்தி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்புறமா டேவோட சான்ஸ் வருது. அப்ப டாசம் டே கிட்ட இது வரைக்கும் நீ ஹீரோயின் கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த ஹீரோயின் கிட்ட இப்ப சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே டே ஹீரோயினை பார்த்து நான் உண்மையாவே உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் என்ன ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னே தெரியாம அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போயிடுறாங்க. ஹீரோவும் பின்னாடியே வந்து ஹீரோயின் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோயின் சும்மா தானே சொன்னேன் டாசம்காக தானே சொன்னேன் அப்படின்னு கேட்க ஹீரோ இல்ல நான் உண்மையாவே உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கை சொல்றாரு. ஃபிளாஷ்பேக்ல ஹீரோ காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்போ எக்ஸாமில் கொஷின் பேப்பர் டஃப்பாக வர நம்ம ஃபெயில் ஆகிட போகிறோன்னு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோக்கு ஒரு பென்சில் கிடைக்குது. அந்த பென்சில் ஃபுல்லாகவே மோட்டிவேட்டடான வேர்ட்ஸ்லாம் எழுதிருக்கு. இதை பார்த்த ஹீரோவும் கொஞ்சம் ஹோப்போட அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறாரு. அந்த பென்சில் யாரோடதுன்னு திரும்பி பார்த்தா அது நம்ம ஹீரோயினோடது. ஹீரோக்கு அப்பத்துலேருந்தே ஹீரோயின் மேலே ஒரு கண்ணா. இந்த ஃப்ளாஷ்பேக்கை ஹீரோ சொல்லி முடிக்க நீ என்னதான் சொன்னாலுமே நான் லவ் பண்ணுறது என்னவோ யுன்டேவை தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இதனால சோகமான ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஹீரோயினும் கேம்புக்கு வர அந்த இடத்துல டாசம் நீயும் ஹீரோவும் பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டேன். அப்ப நீ யுன்டேவை தான் லவ் பண்றியா? இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து நீ மறைச்சிட்டல்ல, இதுக்கப்புறம் என் மூஞ்சில முழிக்காத அப்படின்னு கோச்சிட்டு டாசம் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக இந்த கொஞ்ச நாள்ல ஹீரோ காலேஜுக்கு வரல. இன்னொரு பக்கம் டாசம் ஹீரோயினோட ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணல, அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்ததுக்கு கஃபே பக்கம் யுன்டே திரும்பி கூட பார்க்கல. என்னடா இது, நம்மளை சுற்றி இருந்த நம்மளோட க்ளோஸான பர்சன்ஸ் எல்லாரையுமே நம்ம இழந்துட்டோமா அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல யுன்டே ஹீரோயினை மீட் பண்ணி பேசுறாரு. நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நானும் ஒரு காரணம், நீ என்ன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு டாசமுக்கு எங்க ரிலேஷன்ஷிப்பை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்பவே முக்கியம், அதனால அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையுமே கேட்ட ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு முடிவெடுத்து நெக்ஸ்ட் டே டாசமை கேன்டீன்ல மீட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் டாசம் ஹீரோயினை அவாய்ட் பண்றாங்க. ஆனா சில பொண்ணுங்க ஹீரோயினோட காலை தட்டி விட்டு அவங்க கீழே விழற மாதிரி பண்ண இதை பார்த்த டாசம் கடுப்பாகி என்னோட ஃப்ரெண்டையே நீங்க கீழே தள்ளுறீங்களான்னு அந்த பொண்ணுங்களோட முடியை பிடிச்சி சண்டை போடுறாங்க. இப்படி இந்த இடத்துல பிரிஞ்சு போன 2 ஃப்ரெண்ட்ஸுமே ஒன்னா சேர நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஹீரோவோட வீட்டு வாசல்ல நின்னுட்டு ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஆனா ஹீரோ காலை அட்டன் பண்ணல. என்னடா இதுன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க ஹீரோ பின்னாடி வந்து நிக்கிறாரு. ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு எதுக்காக இத்தனை நாளா காலேஜுக்கு வரலன்னு கேட்க ஹீரோவும் எனக்கு கோல்டு இருந்தது அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் நான் உன்னை லவ் பண்றேன்ற விஷயத்த நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல ஃபர்ஸ்ட் ஹீரோ அமைதியா இருக்காரு. இதை பார்த்த ஹீரோயின் நான் ஒன்னும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, உனக்கு எப்ப பதில் சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ண ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்றாரு. இப்படியே உங்களோட காதல் பயணம் ஸ்டார்ட் ஆக நான் என் கார்டு போட்டு கிளம்புறேன். பாய்.